இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரைக்கும். ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே நின்று நமக்கு உதவி செய்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நம்பிடுவோம், ஆனால் நமக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு சில வேலையை செய்வாங்க. கோல் சொல்கிறது, நம்மளை பற்றியே தவறாய் பேசுறது, நம்மளை குற்றப்படுத்துறது. அதாவது தான் அந்த கோல் சொல்கிற நபர்கள் அவங்க பெரிய பரிசுத்தவான் மாதிரியும் இன்னொரு நபரை குறை சொல்லுவாங்களா, அவங்க தான் உலகத்திலேயே மோசமான பாவின்ற மாதிரியோ ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்னைக்கோ செய்த தவறை கூட இன்னைக்கு வரைக்கும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒருத்தங்க தவறு செய்தால் அந்த நபர்கிட்ட பர்சனலாக பேசுகிறதோட விட்டுணும், அதை விட்டுட்டு அங்கே பேச மாட்டாங்க, ஊரெல்லாம் போய் கோல் சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. உனக்கு ஏதாவது முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, இவன் அன்னைக்கு செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் இப்படி வருதுன்னு அதை ஆண்டவரே மன்னிச்சிருப்பாரு, செய்த நபர் அதை மறந்தே இருப்பார். ஆனால் இன்னைக்கு ஒரு சில மனிதர்கள் அந்த மற்ற மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது என்னைக்கோ செய்த தவிர யாருக்குமே தெரியாத கூட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி இதனால தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதனால தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாவின்னு சொல்லி அவனை முத்திரையே குத்திடுவாங்க. ஆக்கினைக்குள்ளாக இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ ஒடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒடுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு மனிதர் தவறு செய்துட்டா அவர் அவங்கள வெறுத்துற மாட்டார், விட்டு போயிட மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த நபருக்கு துணையாக நிற்பார். வெளியில் வர்றதுக்கு என்ன தவறு செய்தாரோ அதுலேருந்து அந்த நபர் வெளியில் வர்றதுக்கு உதவி செய்வார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். அவர் ஒரு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் அனுப்பியிருந்தாலோ அது திருந்தி வர்றதுக்கு தானே ஒழிய அவங்கள முழுவதும் நிர்மூலமாக்குறதுக்கு இல்லை. ஆனால் மனிதர்கள் ஒரு நபருடைய வளர்ச்சியை அழிக்கிறதுக்காகவே அவங்க மேலே தவறான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. இன்னைக்கு உங்களை பற்றி எவ்வளோ பேர் தவறாய் பேசியிருந்தாலும் சரி, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வெளியே வருவீங்க. ஆண்டவரே எனக்கு துணை செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உனக்கு துணையாக தான் நிற்கிறார். உன்னை விட்டு போன நபர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு இன்னைக்கு எப்படி இருக்காரோ அப்படிதான் உன்னை வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் உன் கூட துணையாக நிற்பார். இதுக்கப்புறம் உன்னுடைய லாங் லைஃப் அது ஃபுல்லாக உனக்கு ஆண்டவர் துணையாக நிற்பார். நீங்கள் ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த சோதனை உன் சுற்றி இருக்கிற மனிதர்களை எவ்வளோ பேர் பொய்யான நபர்கள் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காகவும் ஆண்டவர் அவர் உன் கூட தான் இருக்காருன்றதை காண்பிக்கிறதுக்காகவும் கூட வந்திருக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். உன்னை அவர் அதிகமாக நேசிக்கிறார். உன்னை அவர் வெறுத்தரல, கைவிடவில்ல. உனக்கு துணை செய்கிற தேவன் உன் கூடவே இருக்கிறார். நீங்கள் யாரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, போனவங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், எப்பயும் உன் கூட இருப்பார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது தெரியாமல் ஆண்டவரை கோபப்படுத்தியிருந்தா ஆண்டவரே சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன்னு கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே அவர் உனக்கு துணை செய்வார்.